விஜயும் ஒரு குற்றவாளி, அவரையும் அரெஸ்ட் பண்ணணும். சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேலே கை வைக்காதீங்க. 10,000 பேர் தான் ஒரு வாரம் நீங்க சொல்லிருக்கீங்க, ஆனா இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியாதா எவ்வளவு பேர் கூடுவாங்க விஜய்க்கு தெரியாதா? ஏன் காலதாமதமாக வந்தார் அப்படிங்கிற அடுக்கடுக்கான கேள்விகள் எல்லாம். 41 பேர் இறந்திருக்காரு. இது சாதாரணமா நாங்க போதுமான பாதுகாப்பு எல்லாம் கொடுத்தோம், இந்த மாதிரி நடக்கும் நாங்க சொன்னோம், அவங்க கேட்கல. குஷி ஆனந்த் கேட்கல, மதியழகன் கேட்கல, இது விஜய் காது கூட அது போச்சு, அவரும் கேட்கல. சோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து விஜயும் தாவேகாவும் தான் அப்படின்னு அவங்க தரப்பு. சோ உடனே ஒரு இருதரப்பு வாதங்களையும் அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு ரிமைண்ட் மட்டும்தான். அதாவது இன்னைக்கு நடந்த விஷயங்கள் வந்து ஆர்குமெண்ட்ஸ் கிடையாது. 6 நாட்கள்ல வந்தா இந்த அளவு கூட்டத்தை கூட்ட முடியாது, தானா சேர்ந்த கூட்டமா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. தானா சேர்ந்த கூட்டமோ கூட்டம்னு வருது. 6 நாட்கள்ல இந்த அளவு கூட்டத்தை கூட்ட முடியாது, அதனாலதான் வீக்கெண்டையும் சூஸ் பண்ணாருங்கிற குற்றச்சாட்டு காவல்துறை வைக்கிறாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, இவங்களை ப்ரொடியூஸ் பண்ணும் போது கரூர் மக்கள் எல்லாம் என்னன்னு தெரியலீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. நாம சொல்லக்கூடாது. பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் வந்து கோர்ட்ல வந்து அவங்க பெட்டிஷன் போட்டிருக்கோம், இன்டர்வெனிங் பெட்டிஷன். தொண்டர்களை கட்சி தொண்டர்களா இருந்தா நாங்க கண்ட்ரோல் பண்ணலாம், கரெக்ட் தான். வந்தவங்கள நிறைய பேர் பொதுமக்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது யாருடைய பொறுப்புன்னு கேக்குறாங்க. ஏங்க ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணது யாரு? இதுல பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு விஜய் அதுக்காகவே கேட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும், ஆனா இல்ல இப்போதைக்கு நீங்க இங்க இருக்கிறது சேஃப் இல்லைன்னு சொல்லி அரசு தரப்புல இருந்து நிர்வாகிகள் சொல்லப்பட்டதாலதான் அவர் கிளம்பினாரு தகவல் சொல்லிட்டு வராங்க. அதெல்லாம் அதிகாரப்பூர்வமற்ற எவிடன்ஸ் இல்லாத தகவல். இவர் முடிவு என்ன பண்ணிருக்கணும், இவர் வந்து கரூரை விட்டுருங்க, திருச்சியில போய் ஸ்டே பண்ணிருக்கணும். திருச்சியில ஸ்டே பண்ணிட்டு இன்டர்வியூ பிரஸ் கூட்டு கொடுத்துருக்கணும். ஏன் பயப்படுறாரு? திரும்ப அங்க போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி வேற சில சம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணோம். விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாரு, கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடம் கொண்ட அந்த வீடியோவில் வந்து மக்கள் என் மீது வைத்துள்ள அன்புக்கும் பாசத்திற்கும் நான் என்றும் கடமைப்பட்டுள்ளேன், எனது வாழ்க்கையில் இது போன்ற வழிமிகுந்த தருணத்தை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்துக்களை, மன வழிகளை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதாவது இது ரொம்ப லேட்டுங்க. அவர் அங்க நான் சொன்ன மாதிரி அவர் ஸ்டே பண்ணி ஓடி ஒளியாம எங்கேயும் வீட்டுக்கு போகாம இங்க இருந்திருந்தாருன்னா இதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க. இது பிலேட்டட் போஸ்டிங்க. இதை வேணா அவர் தொண்டர்கள் வேணா ரசிக்கலாமே ஒழிய பாதிக்கப்பட்ட குடும்பங்களோ பாதிக்கப்பட்டவர்களோ நடுநிலையாளர்களோ யாரும் இதை ரசிக்க மாட்டாங்க. எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். இந்த நேரத்துல எங்களுடைய வழிகளை, எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள், தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற கரூர் சம்பவம் குறித்து, அது சார்ந்த வழக்கு குறித்து பல்வேறு விஷயங்கள் பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போ கரூர் பெருந்துயரம், அந்த பெருந்துயரத்துல ஏதாவது ஃபர்தர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ரெமெடி இருக்காங்கிறத நம்ம எக்ஸாமின் பண்ணுவோம். ஷூர் சார். அதுல குறிப்பாக நம்ம ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது கரூர் கோர்ட்டுல நடந்திருக்கிற வாதங்கள் தான். அதுல குறிப்பாக தாவேகா தரப்பும் சரி, இந்த பக்கம் அரசு தரப்பும் சரி மாறி மாறி தங்களுடைய கருத்துக்களை வச்சிருக்கிறாங்க. அது என்னன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். நீதிபதி அவர்கள் வந்து ஒரு அடுக்கடுக்கான கேள்விகளை தாவேகா தரப்பிற்கு கேட்டிருக்கிறார். அதாவது நீங்க வந்து கரெக்டான டைமுக்கு வர்றதாக இருக்கட்டும், அங்க கூட்டம் சேருவது நீங்க 10,000 பேர்னு எப்படி சொன்னீங்க அப்படிங்கிறதாக இருக்கட்டும், கூட்டம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சிருந்தா ஏன் பிரச்சாரத்தை டிராப் பண்ணல அப்படிங்கிறதாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு.
இந்த வழக்கை வந்து நீங்க இந்த விசாரணையில நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னங்க சார் இந்த வாதங்கள்ல? அதாவது கரூர்ல வந்து மாவட்ட செயலாளர் மதியழகன் அண்ட் தாவேகா மற்றொரு நிர்வாகி பவுன்ராஜ் அவர் மேல 2 குற்றச்சாட்டு சொல்றாங்க. அவரை மதியழகனை வந்து அவருக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தாரு, போஸ்டேஜ் கொடுத்தாரு, ஹார்பர் பண்ணாருங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கரூர் நீதிமன்றத்துல தாவேகா மாவட்ட செயலாளர், கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன், அப்புறம் அவருக்கு அடைக்கலம் கொடுத்ததாக சொல்லப்படுகின்ற பவுன்ராஜ் என்ற ஒரு தாவேகா நிர்வாகி 2 பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ண. ஆனா எஃப்ஐஆர்ல வந்து இதுவரை மதியழகன், குஷி ஆனந்த் அண்ட் நிர்மல்குமார் பேர் தான் இருக்கு. பட் மற்றும் பல தாவேகா நிர்வாகிகள்னு இருக்கிறதுனால ஈவன் நாளைக்கு விஜயை கூட அரெஸ்ட் பண்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அந்த மற்றும் பல தாவேகா நிர்வாகிகள் அந்த காலத்துல ஆஸ் பர் தட் எந்த ஹாஸ்பிட்டல் இவரை பவுன்ராஜை அரெஸ்ட் பண்றாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை எல்லாம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ காயமடைந்தவர்கள், எந்த ஹாஸ்பிட்டல்ல மரணமடைந்த 41 பேருடைய உடலை வந்து அட்டாப்சி போஸ்ட்மார்ட்டம் கூராய்வு செய்தார்களோ அதே மருத்துவமனையை கூட்டு போறாங்க. அங்க போய் 2 பேருக்கும் மேண்டேட்டரி மருத்துவ பரிசோதனை செய்து நேர எடுத்துட்டு குற்றவியல் நடுவர் நீதிமன்றம், நீதித்துறை, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஆனரபிள் மிஸ்டர் பரத் முன்னாடி ஆஜர்படுது. இன்னைக்கு வந்து மற்ற கோர்ட் எல்லாம் ஹாலிடேயா இருந்தா கூட கிரிமினல் கோர்ட்ஸுக்கு தமிழ்நாட்டுல ஒர்க்கிங் டே. டுமாரோ டே ஆஃப் டுமாரோ தான் ஆஸ் பர் கெஸ்டட் கவர்மெண்ட். அதனால வீட்டுல ப்ரொடியூஸ் பண்ணாம கோர்ட்லயே ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஒர்க்கிங் டே கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணும் போதே தாவேகா அப்படின்னு மாவட்ட அந்த கட்சி அட்வொகேட்ஸ், கழக அட்வொகேட்ஸுக்கும் போலீஸுக்கும் ஒரு தள்ளுமுள்ளு நடக்குது. அதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ப்ரொடியூஸ் பண்ணும் போது யூஸ்வலா கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்கு. அதாவது உங்கள் மேல் என்ன வழக்கு என்று உங்களுக்கு தெரியுமா, நீ இந்த ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கீங்களே, இந்த ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தீங்களா, உங்களை வந்து துன்புறுத்தினார்களா, காயப்படுத்தினார்களா, அடித்தார்களா, கிட்ட கதை, பாத்ரூம் வரைக்கும் விழுந்த கதையெல்லாம் கேட்டுத்தானே ஆகணும். அதெல்லாம் கேட்கிறாங்க. இல்ல அப்படின்றாங்க. உங்கள் மேல என்ன செக்ஷன்ல வழக்கெல்லாம் பதிவு பண்ணேன்னு உங்களுக்கு சொன்னாங்களா, உங்களுடைய கைதை வந்து உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ தெரியப்படுத்தினாங்களா, அதெல்லாம் கேட்கிறாங்க. ரிமாண்ட் பண்ணணும். ஏன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பிபிடிஎல் ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பிபிடிஎல் ஆக்ட் செக்ஷன் 3 பொதுச்சொத்தை சேதப்படுத்திய அந்த பிரிவுல வழக்கு இருக்கிறதுனால பிணை பெயில் அப்படிங்கிறது வந்து கரூர் மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றத்தில் தான் நீங்க தாக்கல் பண்ண முடியும். ஜேஎம் கோர்ட்ல தாக்கல் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க பெயில் பிடிஷன் நாங்க போட்டிருக்கோம், சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஆனரபிள் மேஜிஸ்ட்ரேட் ஜே முடிவு செய்வார்னு அவர் சொல்றாரு. பட் அங்க வந்து பெயில் நீங்க தாக்கல் பண்ண முடியாது. ஏன்னா பிபிடிஎல் ஆக்ட் இருக்கிறதுனால நீங்க பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன்ஸ் கூட தாக்கல் பண்ணணும். அது உங்களுக்கு மண்டே தான் ரீஓபன் ஆகுது. ஆஃப்டர் தசரா வெகேஷன் நீங்க மண்டே தான் தாக்கல் பண்ண முடியும். இப்ப ரிமாண்ட்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா கேட்கிறாரு ஜட்ஜ் விஜய் வராரு அப்படின்னாலே அது மீட்டிங் கிடையாது, மாநாடு மாதிரிதான். 10,000 பேர் தான் ஒரு வாரம் நீங்க சொல்லிருக்கீங்க. ஆனா இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியாதா எவ்வளவு பேர் கூடுவாங்க விஜய்க்குன்னு தெரியாதா, ஏன் காலதாமதமாக வந்தார் அப்படிங்கிற அடுக்கடுக்கான கேள்விகள் எல்லாம். 41 பேர் இறந்திருக்காரு. இதை சாதாரணமா அல்ப சொல்பே விட்டுற முடியாது இல்ல. மேஜிஸ்ட்ரேட்டும் அவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குல்ல. அவர் அந்த போலீஸ் ஸ்டேஷன் 6 போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவர் தான் மேஜிஸ்ட்ரேட், அவர் தான் பேஸ். மேண்டேட்டரி இந்த எஃப்ஐஆர்ல அவர் தான் பேஸ். இவர் விஜய் மேல அவர் அக்யூஸா சேர்த்து அவர் அரெஸ்ட் பண்ணா கூட இந்த கோர்ட்ல தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ரிமாண்ட் கோர்ட்டுங்கிறது இந்த கோர்ட் தானே. அவருக்கு கடமை இருக்கு, பொறுப்பு இருக்கு, அதனால கேட்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல போலீஸ் பாதுகாப்பு சரியா, அசாதாரண சூழல் இருந்த போது ஏன் தடுத்து இருக்கலாமே அப்படின்லாம் அவங்க கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட் என்ன கேட்கிறாருன்னா, இந்த கூட்டத்தை எல்லாம் நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்க, உரிய முறையில நீங்க வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணீங்களா, அசாதாரண சூழல் ஏற்படும் தெரிஞ்சு இந்த மாதிரி நெரிசல் மிஷாப் எல்லாம் ஏற்படும் சொல்லும் போது நீங்க அட்வைஸையே ஃபாலோ பண்ணல, ரோட் ஷோலாம் ஏன் நடத்தினீங்க, ஏன் தாமதப்படுத்தி, எல்லா கேள்வியும் அவர் கேட்கிறார். எல்லாருக்குமே தெரியுது உங்களுக்கு என்ன. சாட்டர்டே நைட்ல இருந்து இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த சேனல் எடுத்தாலும் இந்த துயரமான நியூஸ் தான். ஒவ்வொரு அரசியல் கட்சியும் போயிட்டு இருக்கு, ஒவ்வொருத்தரும் உண்மை கண்டறிய கமிட்டின்னு போயிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது ஜட்ஜஸ் என்ன கண்ண கட்டிட்டு உட்காந்துட்டு இருப்பாரா ரோட்ல இருக்கவர்?
அதுக்கப்புறம் அந்த டிஎஸ்பி செல்வராஜ் என்ன சொல்றாருன்னா, இல்ல இவங்க கூட்டத்தை கூட்டி தன் பலத்தை காட்ட வேண்டும் என்பதற்காகவே தாமதப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் கேட்ட இடத்தை தான் நாங்க கொடுத்தோம். ஆனா இவங்க என்ன சொல்ற, லைட் ஹவுஸ் தான் நாங்க கேட்டோம், அது 1 lakh மேல ஸ்கொயர் ஃபீட் அவங்க கொடுக்கலைங்கிறதுனால இந்த இடத்தை நாங்க வாங்கினோம். சோ எஸ்பிக்கோ அந்த ஐஎஸ்க்கோ அந்த இன்ஸ்பெக்டர் மணிவண்ணனுக்கோ இவ்வளவு பேர் கூடுவாங்க அப்படின்னு அனுமானிக்கு டெஃபினட்டா முடியும். தாவேகா தரப்புல சொல்லணும் அவசியம் இல்லை. விஜய் வந்தாலே இவ்வளவு கூட்டம் கூடுங்க, அவரையே பேஸ் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி இடம் உங்களுக்கு சூஸ் பண்ணா நாளைக்கு இஷ்யூ வந்தா என்ன பண்றது? அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த இடத்தை ஏன் கொடுத்தீங்க, இவ்வளவு கூட்டம் வருமே அப்படின்னு அந்த கூட்டத்தை பேஸ் பண்ணி இந்த இடத்தை ஏன் கொடுத்தீங்கன்ற கேள்வி காவல்துறை தரப்புக்கும் போகும் இல்லையா? காவல்துறை தரப்புக்கு போகும் அப்படின்னா என்ன கொஸ்டின் ரைஸ் ஆகும் அப்படின்னு மறுபடியும் லெட்டர் கொடுத்துடுறீங்க. அந்த லெட்டர்ல கொடுத்த இடத்த நீங்க அக்செப்ட் பண்றீங்கல்ல. இதுல 41 அப்பாவி மக்கள் பலியாயிருக்காங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம இந்திய நாட்டிலேயே நடக்காத ஒரு இஷ்யூ. சோ நீங்க இடத்த லைட் ஹவுஸ் கேக்குறீங்க, லைட் ஹவுஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு நீங்க என்ன பண்ணிருக்கணும்? சாரி, நீங்க கொடுக்குற இடத்துல 10,000 பேர் தான் வருவான்னு நீங்க சொல்றீங்க. இல்லைங்க, 10,000 பேர் நாங்க நினைக்கிறோம். விஜய்ங்கிறது அரசியல்வாதி மட்டும் கிடையாது, பிரபலமான நடிகர். அதுவும் வார விடுமுறை நாட்கள். பட்டி தொட்டி கிராமங்கள் நிறைய கரூர்ல இருக்கு. கரூர் மட்டும்தான் ஒரு டவுன்ஷிப். மற்ற கிராமங்களே மக்கள் சாரசாரியா வந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அதனால எங்களுக்கு லைட் ஹவுஸே கொடுங்கன்னு மறுபடியும் கேட்டிருக்கணும். கொடுக்கலையா? அதை எடுத்துட்டு மதுரை பெஞ்சா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல போய் இவங்களே சொல்லிருக்கலாம், இந்த மாதிரி இந்த இடத்த கொடுத்துருக்காங்க வேலுச்சாயபுரத்துல கால் வைக்க கூட இடம் இல்லாம போயிடும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதனால எங்களுக்கு லைட் ஹவுஸே கொடுங்க, அதுதான் எங்களுக்கு விசாலமான இடம். மறுபடியும் கோர்ட்டுக்கு போனா கோர்ட் ஈவன் ஒரு அட்வொகேட் கமிஷனே அப்பாயிண்ட் பண்ணி ஆய்வு செய்ய கூட உத்தரவு பிறப்பிச்சிருப்பாங்க. டிஎஸ்பி என்ன சொல்றாரு, நாங்க கேட்டோம், இந்த இடத்தை சூஸ் பண்ணோம், அவங்கதான் இந்த இடம் எங்களுக்கு வேணும்னு கேட்டாங்க, நாங்க கொடுத்தோம். நாங்க போதுமான பாதுகாப்பு எல்லாம் கொடுத்தோம், இந்த மாதிரி நடக்கும் நாங்க சொன்னோம். அவங்க கேட்கல. புஷி ஆனந்த் கேட்கல, மதியழகன் கேட்கல, இவன் விஜய் காது கூட அது போச்சு, அவரும் கேட்கல. அவர் தாமதமாகவே வந்தாரு. அப்போ ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. என்ன ரைஸ் ஆகுது? சரி கேட்கல இல்ல, அப்ப அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்ட அந்த ஈவெண்ட்டையே ரத்து பண்ணலான்னு ஒரு கண்டிஷன் போட்டிருக்கீங்களா? நீங்க கொடுத்த 11 கண்டிஷன் அப்படின்றீங்க. அந்த இம்போஸ் பண்ண கண்டிஷன்ல அசாதாரண எக்ஸ்ட்ராடினரி சூழ்நிலை ஏற்பட்டால் கேன்சல் பண்ணலாம் நீங்க சொல்லிருக்கீங்கல்ல, அப்ப நீங்க கேன்சல் பண்ணிருக்க வேண்டியதானே ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க. அவர் கேன்சல் பண்ணனாலும் சரி, இவங்க நடத்தினாலும் சரி, 41 அப்பாவி உயிர் பலி போயிடுச்சு. அடுத்தது காவல்துறை தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நோ இவர் கேரவன்ல இருந்து இபிஎஸ் கூட்டம் நடந்ததுங்க. ஆனா இபிஎஸ் வரும் வழியில எல்லாம் பிரச்சாரத்துல இருந்து கையை காமிச்சிட்டு வந்தாரு. சோ அப்ப கூட்டம் அந்த அளவுக்கு பின்னாடி வரல. ஆனா இவர் தன்னை பார்க்க கூட்டம் அந்த இடத்துல இருக்கணும், ஆசை காட்டணும், தன்னுடைய தாவேக்காவுடைய வலிமை பறைசாட்டணுங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாரு, கேரவன்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள போயிட்டாரு. இவர் கேரவன்லயே வந்திருந்தாங்கன்னா இவ்வளவு கூட்டம் வந்திருக்காது. அதே மாதிரி தொண்டர்களும் பைக்ல வராங்க, அதுல வராங்க, மோதிர மாதிரி வராங்க, பின்னாடி வர கூட்டம் எல்லாம் வருது. அவர் நிறுத்தி அவர் ஸ்பாட்லயாவது அந்த கூட்டத்தை டிஸ்கஸ் பண்ணிருக்கணும். சோ இதுக்கெல்லாம் காரணம் விஜயும் தாவேக்காவும் தான் அப்படின்னு அவங்க தரப்பு பிரச்சாரம். சோ உடனே அவரு இருதரப்பு வாதங்களையும் அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு ரிமைண்ட் மட்டும்தான். அதாவது இன்னைக்கு நடந்த விஷயங்கள் ஆர்குமெண்ட்ஸ் கிடையாது. பெயில் பெட்டிஷன் தாக்கல் பண்ண முடியாது. செஷன்ஸ் கோர்ட்ல தான் பெயில் மனு தாக்கல் பண்ணிட்டு நீங்க இதெல்லாம் நீங்க சொல்லணும், அட்வான்ஸ் பண்ணணும். அவர் என்ன எஃப்ஐஆர் இருக்கா, எஃப்ஐஆர் ரிமைண்ட் பண்ணும் போது என்னென்ன ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் கைட்லைன் சொல்லியிருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு அவர் பார்த்து ரிமைண்ட் பண்ணணும். அதாவது சாட்டிஸ்பாக்சன் ஒண்ணு வரணும். அதாவது எஃப்ஐஆர் தரவா படிச்சு பார்த்துட்டு இந்த வழக்கில் காக்னிசன்ஸ், அதாவது குற்றம் இருக்கிறதா, இவர்கள் சொன்ன அந்த கம்ப்ளைண்ட்ல குற்றம் அப்படிங்கிறது இருக்கா, குற்றத்தை செய்வதற்கான முகாந்திரம் இருக்கிறதா, பிரைமா பேசி இருக்கிறதா அப்படிங்கறத அவர் எக்ஸாமின் பண்ணணும். எக்ஸாமின் பண்ணி இந்த எஃப்ஐஆர் ஏத்துக்கலாமா வேண்டாமா, ரிமாண்ட் பண்ணலாமா வேண்டாமா, ரிமாண்ட் ரிஜெக்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கறது அவருடைய டியூட்டி. இந்த கேள்விகளையே அவர் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவரும் ஒரு மனிதர் தானே. பரத் ஜெயமும் ஒரு ஹியூமன் பீயிங் தானே. அவரும் பார்த்துட்டு இருக்கு 41 பேர் அப்பாய்வுகள் போயிருக்காங்கல்ல, அதனால இந்த கேள்விகளை கேட்டிருக்காரே ஒழிய இந்த கேள்விகளை கேட்க வேண்டும் என்ற அவருக்கு மேண்டேட்டரி கிடையாது. அவர் கேட்க வேண்டியது மெடிக்கல் எக்ஸாம் பண்ணாங்களா, அவங்க அடிச்சாங்களா, துன்புறுத்தினாங்க, இந்த கதையெல்லாம் சுப்ரீம் கோர்ட் சொன்ன கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணாங்களா இல்லையா, அரசு எப்படி உங்களை கோட் பண்ணாங்க, எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணாங்களா, இதுதான் அவர் கேட்கணும்.
சோ அக்டோபர் 14 வரை ரிமாண்ட் பண்ணிட்டாரு. சார் இதுல முக்கியமா ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா தாவேகா தரப்புல இருந்து ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. அதாவது 10,000 பேர் தான் வருவாங்கன்னு எப்படி கணக்கிட்டீங்கன்ற அந்த பாயிண்ட்டுக்கு பின்னாடி இல்ல அது சம்பள நாள் அப்படிங்கிறதுனால எல்லாம் அந்த அந்த நாள் வரமாட்டாங்கன்னு நாங்க நினைச்சோன்ற மாதிரி ஒரு பாயிண்ட வைக்கிறாங்கல்ல, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா? டிஎஸ்பி செல்வராஜ் மணிவண்ணன் கிளியரா சொல்றாங்களே, எஃப்ஐஆர் சொல்றாங்களே, வீக் எண்ட்ல இவருடைய சூழ்ச்சி அப்படின்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வார நாட்கள்ல வந்தா இந்த அளவு கூட்டத்தை கூட்ட முடியாது, தானா சேர்ந்த கூட்டமா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. தானா சேர்ந்த கூட்டமோ கூட்டம்னு வருது. வார நாட்கள்ல இந்த அளவு கூட்டத்தை கூட்ட முடியாது, அதனாலதான் வீக்கெண்டையும் சூஸ் பண்ணாருங்கிற குற்றச்சாட்டு காவல்துறை வைக்கிறாங்க. வீக்கெண்ட்ல வந்தாதான் கூட்டம் வரும், தாமதமா வந்தாலும் கூட்டம் வரும்னு அவர் வேணும்னே பண்ணிருக்காரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் எதுல நீங்க ஆர்கியூ பண்ணணும் அப்படின்னா, பெயில் பெட்டிஷன்ல ஒரு சில பாயிண்ட்ஸும் ஆர்கியூ பண்ண முடியும். ஒண்ணு பண்ணட்டுமே, குஷியானந்தோ நிர்மல்குமாரோ மதிவானனோ போன்ற பவுண்டராஜோ இந்த எஃப்ஐஆரை ரத்து பண்றதுக்கு மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸை கொண்டு போட்டோம். அங்க போய் இந்த ஆர்கியூமெண்ட் ஒரு எஃப்ஐஆர் ஒன்று பதிவாயிடுச்சு. அந்த எஃப்ஐஆர்ல இவங்களை உள்ள வைக்கிறதுக்கு ரிமாண்ட் பண்றதுக்கு முகாந்திரம் இருக்கா இல்லையா, பிரைமா பேசி கேஸ் மேட் அவுட்டா இல்லையா, அதான் அனீஷ்குமார் ஜட்ஜ்மெண்ட் அது இருக்கான்னு பாக்கணும். 41 பேர் பலியாயிருக்காங்க, விளையாட்டுக்கு தரமான காரியம் கிடையாது. சோ இது எஃப்ஐஆர் ரத்து பண்றதுக்கான பெடிஷன் போட்டோம், ஆர்கியூ பண்ணிட்டு போட்டோம். இந்த கோர்ட்ல இதெல்லாம் ஆர்கியூ பண்றது அப்படிங்கறது வேஸ்ட் அப்படிங்கிறது என்னுடைய கன்சிடர்ட் ஒப்பீனியன். 16 years I have been practicing before Honorable Supreme Court of India. highest court, இந்தியாவோட கடைசி கோர்ட்ல பிராக்டிஸ் பண்றேன். எனக்கு இது கேட்கும் போது இது ஒரு மாக்கரியா தெரியும். எங்க ஆர்கியூ பண்ணணுமோ அங்கதான் ஆர்கியூ பண்ணணும். இப்ப வெளியில வராரு, வெளியில வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது பொய்யான ஒரு வழக்குல அவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எங்க பொய்யான வழக்கு அது, 41 பேர் பலியாயிருக்கான், ஏகப்பட்ட பேர் காயமடைஞ்சிருக்கான், பொய்யான வழக்கா, சட்டவிரோதமான கைது. சரி, இப்ப யாரதான் நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்க? ஒரு ஈவென்ட் நடத்துறீங்க, அந்த ஈவென்ட் நடத்தும் போது அஜாக்கிரதையா மரணம் ஏற்படுது, அப்ப யார் அரெஸ்ட் பண்ணீங்க? நீங்க என்ன ஒண்ணு சொல்லுங்க, என்ன சொல்றீங்க? அவங்களே வந்து அசாதாரண சூழல் ஏற்படுது என்கிட்ட சொன்னாங்க, நாங்க கேட்கலன்னு சொல்றோம். அதனால அஜாக்கிரதையா மரணம் தானே 3 பேர் 4 பேர் நீங்க அக்யூஸா சேர்த்திருக்கீங்க. மாவட்ட கலெக்டர் அஜாக்கிரதையா இருந்திருக்காரு, எஸ்பியும் அஜாக்கிரதையா இருந்திருக்காரு, டிஎஸ்பி செல்வராஜன் அஜாக்கிரதையா இருந்திருக்காரு, இன்ஸ்பெக்டர் மணிவர்மன் லா அண்ட் ஆர்டர் அஜாக்கிரதையா இருந்திருக்காரு. அவங்க கண் முன்னாடியே மரணம் நடைபெறும், அசம்பாவிதம் நடைபெறும் தெரிஞ்சே அவங்க பர்மிஷன் பண்ணிருக்காங்க. சோ அவர்களும் குற்றவாளிகளே அப்படின்னு அவங்களெல்லாம் வந்து இந்த வழக்குல குற்றவாளியா சேர்ப்பதற்கு அவங்கள்ட்ட போய் முறையிட முடியாது. டிஐஜி ஐஜிட்ட போய் சொல்லட்டும், அதான் பண்ண முடியும். அவர் வந்து இவர்களை குற்றவாளியை சேர்க்கணும், ஹைகோர்ட்ல போய் சொல்லுங்க, எங்க அஜாக்கிரதையா மரணம்ட்டீங்க, எங்களை எல்லாம் குற்றவாளியா சேர்த்துட்டீங்க. ஆனா அவர் தெரிஞ்சே அவங்க பண்ணி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நல்லா கேட்டு, இந்த 4 பேரும் வந்து இவ்வளவு சம்பவம் நடக்கும்னு தெரியாம பண்ணிருக்காங்க. கூட்டம் வரும்னு தெரியுமே தவிர கூட்டத்துல இந்த மாதிரி மிஷாப் ஆகும், ஸ்டாம்பேட் ஆகும் யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பட் நீங்க லா என்போர்சிங் அத்தாரிட்டி, லா என்போர்சிங் ஏஜென்சிக்கு தெரியுது, நாங்க அட்வைஸ் பண்ணோம்னு சொல்றீங்க. அப்ப அஜாக்கிரதை யார்கிட்ட அதிகமா இருந்திருக்கு? எஸ்பிட்ட இருந்திருக்கு, டிஎஸ்பிட்ட இருந்திருக்கு, எஃப்ஐஆர் பதிவு பண்ண மணிவண்ணன் சட்டம் இன்ஸ்பெக்டர் இருந்திருக்கு, கலெக்டர் இருந்திருக்கு. அவங்களையும் அக்யூஸா சேருங்கன்னு போய் சொல்லாமே ஒழிய, இது பொய் வழக்கு, புனையப்பட்ட வழக்கு, சட்டவிரோதமா கைது. யார அரெஸ்ட் பண்ணி 41 பேருடைய, தப்பா எடுத்துக்காதீங்க, இவங்களை ப்ரொடியூஸ் பண்ணும் போது அந்த கரூர் மக்கள் எல்லாம் என்னன்னு தெரியலைங்க, தப்பா எடுத்துக்காதீங்க, நாம சொல்லக்கூடாது. பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் வந்து கோர்ட்ல வந்து அவங்க பெடிஷன் போட்டிருக்கணும், இன்டர்வெனிங் பெடிஷன் போட்டிருக்கணும். விளையாட்டுங்களா அது? ஒவ்வொரு இந்த பொய் வழக்கு, சட்டவிரோத வழக்குன்னு சொல்றாங்க பாருங்க பிரதர்ஸ், எங்க பிரதர்ஸ், அவங்க வீட்டுல இந்த 41 பேர் ஒருத்தர் இறந்து போயிருந்தாரு. என்ன பண்ண நல்ல வேலை இத பேசின எங்கர் பிரதர்ஸ் வீட்டுல யாரும் இறக்கலன்னு நினைக்கிறேன், ஆக்சிடென்ட்ல யாரும் வந்து அவங்க பலிகடா ஆகலன்னு நினைக்கிறேன். அல்ல இது போட்டிருக்காங்க இல்ல, எஃப்ஐஆர்ல உங்களுக்கு வந்து சட்டவிரோத ஹைகோர்ட்ல போய் குவாஷ் பண்ணுங்க. சட்டவிரோத கைது அப்படின்னா கைது பண்ணுவீங்க. இப்ப இதுல தாவேகா தரப்புல வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டுகள் பாயிண்ட்ஸ் இதெல்லாமே வந்து போதிய பாதுகாப்பு வழங்கப்படல, காவல்துறையினர் சரியா செயல்படல, சம்பவம் நடந்த பகுதிகளில் காவல்துறையினர் இல்ல, இப்படிங்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறாங்கல்ல, இதை வந்து கோர்ட் எப்படி கன்சிடர் பண்ணும்? அப்ப இந்த 41 பேர் இறந்ததற்கு முழு பொறுப்பே நீங்க தமிழக அரசு, காவல்துறை, மாவட்ட நிர்வாகம், தமிழக அரசு தான் ஒதுக்க முடியுமா? ஏன்னா வந்த தொண்டர்களை கட்சி தொண்டர்களா இருந்தா நாங்க கண்ட்ரோல் பண்ணலாம், கரெக்ட் தான்.
வந்தவங்கள நிறைய பேர் பொதுமக்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது யாருடைய பொறுப்புன்னு கேக்குறாங்க. நீங்க ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணது யாரு? தாவேகா தான். சட்டம் என்ன சொல்லுது? விகாரியஸ் லைபிலிட்டி யாருக்கு? நீங்க தான் ஆர்கனைஸ் பண்றீங்க. உங்க தலைவர் விஜய் தான் வர்றாரு. விஜய் கட்சிக்காரன் வந்தானா, பாமர மக்கள் வந்தானா, பொதுமக்கள் வந்தானா, ரசிகர்கள் இதெல்லாம் வந்து என்ன போலீஸ் சலடையை போட்டு கழிச்சிட்டு இருக்க முடியுமா? ஃபில்டர் பண்ண முடியுமா? பரப்புரை செய்ய வந்து விஜய், பரப்புரை செய்ய வந்த விஜய் எதுக்காக வந்தாரு? தமிழக வெற்றி கழக சார்பா வந்திருக்காரு. ஆர்கனைஸ் பண்ணது நீங்க தான் பொறுப்பு ஏற்கணும். அதுல இருந்து தப்பிக்க முடியாது. வேணா நீங்க இப்ப நான் சொன்னவங்களாம் நீங்க அக்யூஸா சேர்க்கறதுக்கு ஹைகோர்ட்ல பெட்டிஷன் போடுங்க, டிஐஜி ஐஜில போய் மனு கொடுங்க. அவன் கன்சிடர் பண்ணா ஹைகோர்ட்ல போய் சொல்லுங்க, இல்ல எஃப்ஐஆர் ரத்து பண்றதுக்கு போடுங்க. அப்ப 41 பேர் பலிகடாக்கு வந்து நீங்க தமிழக அரசையும் காவல்துறையும் மாவட்ட நிர்வாகத்தை மட்டும் நீங்க பொறுப்பாகி நீங்க தப்பிச்சிட முடியுமா? சட்டத்துல இப்படி இடம் இல்லையே. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு ஹைகோர்ட்ல பல நிபந்தனைகளோட தான் வந்து என்ன இவங்க போய் பெட்டிஷன் கொடுக்குறாங்க. போலீஸ் என்ன பண்ணிடுறாங்க, இவருக்கு பாதுகாப்பெல்லாம் கொடுக்க முடியாதுங்க, எங்களால பிரச்சனை வருங்க அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இவருடைய பிரச்சாரத்துக்கு நீங்க மறுத்த அனுமதி எடுத்து நீங்க ஹைகோர்ட்டுக்கு போறீங்க. ஆனரபிள் ஹைகோர்ட்ல பல கண்டிஷன்ஸ் உங்களுக்கு போடுறாங்க. அதுலயே என்ன சொல்றாங்க, ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் யாரு பொறுப்பு? ஜட்ஜஸ் கேட்கிறாங்க. ஆனரபிள் ஜட்ஜஸ் ஆர்டர்லி கிளியரா இருக்கு. கைப்புண்ணு கண்ணாடி எதிர்க்கு. அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் ஒரு குற்றவாளி தான். அவரும் ஒரு அக்யூஸ். அவரை முதல்ல அவருக்கு பவுண்டராக இவரை அரெஸ்ட் பண்ண குஷி ஆனந்தி விஜயே இன்னும் தமிழக அரெஸ்ட் பண்ணல அப்படிங்கிறது எல்லாருடைய கொஸ்டினாவும் இருக்கு. விஜய் தான் முதல்ல அரெஸ்ட் பண்ணணும். வழக்குல விஜயோட பேரும் சேர்க்கப்பட்டிருக்கணும் அப்படின்றீங்களா? ஆமா, சத்தியமா சேர்க்கணும், நிச்சயமா சேர்க்கணும். விஜய் தானே வந்து பகர பொறுப்பாரு. ஏங்க இப்ப குஷி ஆனந்துக்காக கூட்டம் வந்ததா, நிர்மல்குமார் கூட்டம் வந்ததா, மதியனுக்காக கூட்டம் வந்ததா? அவங்கள பார்க்கல யாரும் வரலையே. விஜயுடைய காலதாமதம், விஜய் வந்து கேரவன்ல இருந்து உள்ள இறங்கி போனது, இன்டென்ஷனோட அவர் வந்து கூட்டத்தை பல விஷயங்கள் இருக்கு. விஜயும் ஒரு குற்றவாளி, அவரையும் அரெஸ்ட் பண்ணணும். இல்ல அவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இன்டென்ஷனல் ஆக்டிவிட்டிஸ் தான் பாப்பாங்களா? ஒவ்வொரு விஷயமும் இன்டென்ஷனலா நான் இன்டென்ஷனலா கோர்ட் தான் முடிவு பண்ணும் பிரதர். இன்டென்ஷனலா நான் இன்டென்ஷனலா இன்கிரிடியன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒரு இன்கிரிடியன்ஸ் இருக்கு. அவர் இன்டென்ஷனலா நான் இன்டென்ஷனலாங்கிறதெல்லாம் பின்னாடி பிரதர். அவர் தான் பிரச்சாரத்துக்கு வந்தாரு. அவர் வந்து பிரச்சாரம் அவர் வந்து பரப்புரை அந்த பிரச்சாரத்துல கேம்பெயின்ல தான் வந்து 41 அப்பாவி மக்கள் பலியாயிருக்காங்க, பல பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அவர் தான் பொறுப்பு, அவர் தான் குற்றவாளி. அவரையும் இந்த வழக்குல வந்து குற்றவாளியா சேர்த்து அரெஸ்ட் பண்ண, அவர் ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணாம வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நிர்மல்குமார் அண்ட் குஷி ஆனந்த் அவங்க வந்து வகேஷன் கோர்ட் ஃபைலிங் இன்னைக்கு விடுமுறை கால நீதிமன்றத்தோட ஃபைலிங் 10:30 to 1 o'clock. அதுல போய் அவங்க வந்து இன்னைக்கு ஹானரபிள் மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல முன்ஜாமீன் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த மனு வந்து 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று ஹானரபிள் ஜஸ்டிஸ் இட்ஸ் லார்ட்ஷிப் மிஸ்டர் ஜோதிராமன் அவர்கள் முன்பு வந்து விசாரணைக்கு வர இருக்கிறது. அன்றைக்கு வந்து குஷி ஆனந்துக்கும் நிர்மல்குமாருக்கும் முன்ஜாமீன் வழங்கப்படுமா இல்லையா? ஏன்னா இதுல வந்து இப்ப ரீசெண்டா நடந்த விஷயம்னா அந்த அல்லு அர்ஜுனா கேஸ். ஆமா, இந்த கேஸ்ல ஆந்திரால அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. இதே மாதிரி அவர் போறாரு, தியேட்டர்ல மிஷாப் ஆகுது, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இப்ப ரீசெண்ட் கேஸ் அது. அதனால அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் சொன்னாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்துதான் முன்ஜாமீன் இந்த வழக்கில் வழங்கப்படுமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. சார் இதுல இன்னொரு பாயிண்ட், தமிழக அரசு ஜோசியமே கிடையாது. இல்ல இதுல ஏசியம் ஜோசியமே கிடையாது. 41 பேர் அப்பாவி மக்கள் பலியான இந்த வழக்குல வந்து உடனடியா ஒரு முன்ஜாமீனை கொடுத்து அவரை ஏன்னா முன்ஜாமீன் கொடுத்துட்டா அவங்களை வந்து நீ கஸ்டடி எடுத்து விசாரிக்க முடியாது. அதாவது முன்ஜாமீன்ல என்ன கேள்வி? ஒரே கேள்விதான், கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் இஸ் ரெக்வயர்ட் ஆர் நாட். அது மட்டும்தான். இவரை வந்து கஸ்டடி எடுத்து விசாரிக்கணுமா வேண்டாமா? இவரை வெளியில விட்டா சாட்சியை கலைத்து விடுவாரா விடமாட்டாரா? இவரை வெளியில விட்டோம்னா வந்து வழக்குடைய விசாரணைக்கு வந்து
புத்தகம் விளைவிப்பாரா, டிஸ்டர்ப் பண்ணுவாராங்கிறதா கேள்வி இதுல. அப்ப புஷ்யானது நிர்மல்குமாருக்கும் ஒரு 41 பேர் பலியான வழக்குல உடனடியா முன்ஜாமீன் கொடுத்து விடுவார்களா அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. பெட்டிஷன் டிஸ்மிஸ் தான் ஆகும் அப்படிங்கிறது முன்ஜாமீன் கிடைக்க போன்றவர்களுடைய இல்ல, ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இல்லை. அவர்களுடைய முன்ஜாமீன் மனு நிச்சயமாக டிஸ்மிஸ் தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிறது எங்களை போன்றவர்களுடைய ஒப்பீனியன். அது என்னங்கிறது இன்னொரு கேள்வி பெரிதா எல்லோரும் மனதிலும் இருக்கிற ஒரு விஷயம் தான். இந்த வழக்குல ஆதவர்ஜுனா பெயர் ஏன் சேர்க்கப்படல, புஷி ஆனந்த் நிர்மல்குமார் வரிசையில அவர் பெயர் ஏன் சேர்க்கப்படல அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னைக்கான வாதங்கள்ல கூட நீங்க கொஞ்சம் முன்னாடியே நின்று பேசுங்கன்னு காவல்துறை தரப்புல சொல்லப்பட்டதும், ஆனா அதற்கு ஆதவர்ஜுனா மறுத்தார் அப்படிங்கிற பாயிண்ட்டும் வேற வச்சிருக்கிறாங்க. சோ இதற்கப்புறம் அவர் சேர்க்கப்படுவாரா? அதுதான் அவங்க பிரில்லியண்டா என்ன பண்ணிருக்காங்க, மற்றும் பல தாவேகா நிர்வாகிகள்னு அழகா எழுதியிருக்காங்க. இதுல எஃப்ஐஆர்ல புஷி ஆனந்த், மதியழகன், நிர்மல்குமார் பேர் தான் இருந்தது. பவுன்ராஜ் எப்படி சேர்த்தாங்க? பவுன்ராஜ அரே பண்ணி ஆட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்கல்ல. இந்த மாதிரி ஆதவர்ஜுனாவையும் அவங்க சேர்க்கலாம், விஜயையும் சேர்க்கலாம். ஆனா இதுல விஜய் சேர்க்கணும் அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்க ஸ்ட்ராங்கா ஒரு வியூ எடுத்தாங்கன்னா, பாதிக்கப்பட்டவங்க இந்த முன்ஜாமீன் மனுலையோ இல்ல ஜாமீன் மனுலையோ ஒரு இன்டர்வென்ஷன் பெட்டிஷன் போட்டு இதுக்கெல்லாம் காரணம் தாவேகா தலைவர் விஜய் தான், அவரை இந்த எஃப்ஐஆர்ல இதுவரையும் அக்யூஸ்டா அரே பண்ணல அப்படின்னு அவங்க தரப்பு வக்கீல் மூலமா ஒரு மனுவை தாக்கல் பண்ணி ஆர்கியூ பண்ணாங்கன்னா இம்மீடியட்டா சேர்த்துருவாங்க. அது பாதிக்கப்பட்டவர்களுடைய கையில தான் இருக்கு. இது ஏன் இது எல்லாருமே கேக்குறாங்க. எல்லாருமே என்ன கேக்குறாங்கன்னா, அப்ப விஜய் அக்யூஸா சேர்த்தா தமிழகத்துல சட்டம் கொடுங்க பாதிக்கப்படும் ஏதாவது பயம் இருக்கா? ஏன் நீங்க அவர் அக்யூஸா சேர்க்கல? பிகாஸ் அவர் சம்பவம் நடந்த உடனேயே கரூரை விட்டு போயிருக்காரு. ரைட்டு, திருச்சியில ஸ்டே பண்ணிருக்க, ஓடி போயிருக்கு. என்ன வேகமா ஓடுறான்றீங்க ஏர்போர்ட்ல? ஏங்க 41 பேருடைய உயிர் போயிருக்கு, பல பேர் தாலி இருந்திருக்கு, அது ஈரோட்ல அந்த பிளைண்ட் மதருடைய சன்னு தாவேகா நிர்வாகி ஐடி அவன்லாம் போயிட்டான். நீங்க வாட்டுக்கு அழகா ஏர்போர்ட்ல தனி விமானத்தை புடிச்சு நீலாங்கரைக்கு ஓடி போறவங்க தலைவனா இருக்க முடியாது. இதுல ஒரு தகவல் முன்வைக்கிறாங்க. இதுல பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு விஜய் அதுக்காகவே கேட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும், ஆனா இல்ல இப்போதைக்கு நீங்க இங்க இருக்கிறது சேஃப் இல்லைன்னு சொல்லி அரசு தரப்புல இருந்து நிர்வாகிகள் சொல்லப்பட்டதாலதான் அவர் கிளம்பினாரு தகவல் சொல்லிட்டு வராங்க. அதெல்லாம் அதிகாரப்பூர்வமற்ற எவிடன்ஸ் இல்லாத தகவல். இவர் முடிவு என்ன பண்ணிருக்கணும், இவர் கரூரை விட்டுருங்க, திருச்சியில போய் ஸ்டே பண்ணிருக்கணும். திருச்சியில ஸ்டே பண்ணிட்டு இன்டர்வியூ பிரஸ் கூட்டு கொடுத்துருக்கணும். ஏன் பயப்படுறாரு? ஒரு தலைவன் அப்படின்னா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். என்ன நடந்தது? ஏங்க, நீலாங்கரை போனவொன்னு நீலாங்கரை வீட்டுல மாணவர் மன்றம் முற்றுகையிட போறான், இதெல்லாம் வர கட்சி ஆபீஸ், நீலாங்கரைக்கு பாதுகாப்பு காவல்துறை, திருச்சியில ஒரு பெரிய ஹோட்டல்ல ஸ்டே பண்ணா அங்க பந்தோபஸ்து கொடுக்க மாட்டாங்களா? இவர் திருச்சியை விட்டு போயிருக்கூடாதுங்க. அவசரமா ஏர்போர்ட்டுக்கு போய் நீலாங்கரை வீட்டில் ஒழித்து கொண்டது என்பது ஒண்ணு இல்ல. இப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன், நான் கேட்கிற கேள்விக்கு விஜய் பதில் சொல்லுவோம். சப்போஸ் ஒரு கால் நீங்க தமிழக முதலமைச்சராக 2026ல நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டீங்கன்னு வச்சு, தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, ஓடி போயிருவீங்களா? அடுத்த வெளிநாட்டுக்கு ஓடி போயிருவீங்களா? ஏங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் போஸ்ட் கார்பன் பேரு. ஒரு ஐஏஎஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம்ல மெயின் கொஸ்டினே அதான் கேட்பான், குரூப் 1ல அதான் கேட்பான். அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லையே உங்கள்கிட்ட. அப்புறம் நீங்க சிஎம் ஆவறீங்க, இந்த மாதிரி அசம்பாவிதம் தமிழ்நாடு நடக்குது, அப்ப ஓடி போயிருவீங்களா? நீங்க நாட்டோட ஓடிடுவீங்களா? அப்ப உங்களை நம்பி எப்படிங்க மக்கள் வாக்களிப்பாங்க? உங்களுக்கு நம்பி எப்படிங்க கான்பிடன்ட் வரும், நம்பிக்கை வரும், ட்ரஸ்ட் வரும்? நீங்க ஓடி போனதுனால தமிழக மக்கள் கொஞ்சம் பேர் வைத்திருந்த நம்பிக்கை, கான்பிடன்ட், ட்ரஸ்ட் எல்லாமே போயிடுச்சு. நீங்க திருச்சியில ஸ்டே பண்ணிருக்கணும். ஸ்டே பண்ணி நீங்க பிரஸ் மீட் நடத்திருக்கணும். இது வரைக்கும் நீங்க ஒரு பிரஸ் மீட்டை கூப்பிட்டு நீங்க இறந்து போன குடும்பத்துக்கு அனுதாபங்களை தெரிவித்தீர்களா? இட்ஸ் மை கொஸ்டின்.
கரெக்ட் சார். இதுல நிறைவா ஒரு விஷயம் நான் கேட்க நினைக்கிறேன். ஆஸ் அ சீனியர் அட்வொகேட்டா இந்த வழக்கினுடைய நகர்வுகள் எந்த புள்ளியை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்? அதுல விஜய் அவர்கள் உட்பட தாவேகாவினருக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இன்னும் பல தாவேகா நிர்வாகிகள் கைது செய்யப்படலாம், விஜயும் கைது செய்யப்படலாம். பெயில் மனு எல்லாம் தள்ளுபடிதான் ஆகும். கரூர் செஷன்ஸ் கோர்ட்லயும் பெயில் உடனே கொடுத்துட மாட்டாங்க. முன்ஜாமீன் மனு தள்ளுபடிதான் ஆகும். இவங்க எஃப்ஐஆர் எடுத்து கிராஷ் பண்ண போனாலும் இதெல்லாம் ஒரு சீரியஸான இதை நம்ம வார்த்தைகளை விவரிக்க முடியாத ஒரு அசம்பாவிதம் இது. அதனால உடனடியா ஒரு பெயில கிடைக்காது. மினிமம் ஒரு 30 days 60 days அவங்க சார்ஜ் ஷீட் எல்லாம் ஃபைல் பண்ணல அப்படின்னா ஸ்டாட்டுட்டரி பெயில வேணா அவர் வரலாம். இதுக்கப்புறம் தமிழக அரசு இவர்கள் மேல கூண்டாஸ் அப்படிங்கிற சட்டத்தை கூட அவங்க பிரயோகிப்பதற்கான இன்வோக் பண்ணுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இது வாட் எவர் இட் மே பி, எஸ்பி, டிஎஸ்பி, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அந்த இன்ஸ்பெக்டர் மேல எல்லாம் அவர்களையும் அக்யூஸா சேர்க்கணும். ஏன்னா அவங்க எங்களுக்கு எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல அப்படின்னு ஒதுக்கிட முடியாது. ஒருத்தர் 2 பேர் இறக்கல சார். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற ஒரு நபர் ஆணையம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நான் கால அவகாசம் எனக்கு வேணும், நான் எல்லாத்தையும் மறுபடியும் விசாரிக்கணும், எகெயின் ஸ்பாட்டை சீனா பக்கரன்ஸை விசிட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நான் அறிக்கையை சப்மிட் பண்ண முடியும்னு அவங்க ஜஸ்டிஸ் சரணா ஜெகதீஷ் சொல்லிட்டாங்க. அந்த ரிப்போர்ட் பேஸ்லதான் நாங்க நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்னு ஆனரபிள் சிஎம் சொல்லியிருக்காரு. சோ இதெல்லாம் தான் அடுத்தடுத்த நகரும். சார் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த டைம்ல ஒரு அப்டேட் வந்திருக்கு. விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடம் கொண்ட அந்த வீடியோவில் மக்கள் என் மீது வைத்துள்ள அன்புக்கும் பாசத்திற்கும் நான் என்றும் கடமைப்பட்டுள்ளேன், எனது வாழ்க்கையில் இது போன்ற வழிமிகுந்த தருணத்தை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்துக்களை, மன வழிகளை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஸோ இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டு இருக்கிறாரு. இந்த வீடியோ எந்த அளவுக்கு கன்சிடரபிளா இருக்கும்? அதாவது இது ரொம்ப லேட்டுங்க. அவர் அங்க நான் சொன்ன மாதிரி ஸ்டே பண்ணி ஓடி ஒளியாம எங்கேயும் வீட்டுக்கு போகாம இங்க இருந்திருந்தாருன்னா இதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க. இது பிலேட்டட் போஸ்டிங்க. இதை வேணா அவர்கள் தொண்டர்கள் வேணா ரசிக்கலாமே ஒழிய பாதிக்கப்பட்ட குடும்பங்களோ பாதிக்கப்பட்டவர்களோ நடுநிலையாளர்களோ யாரும் இதை ரசிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஓகேங்க சார். அது நீங்க கேட்டீங்க இல்லையா, கரூர் செல்லாதது ஏன்? அதுக்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்கிறார் அந்த வீடியோல. பதற்றமான சூழலை தவிர்க்கவே கரூர் செல்லவில்லை, என் வாழ்க்கையில் இது போன்ற வலிமிகுந்த தருணத்தை பார்த்ததில்லை, இனி மக்கள் பாதுகாப்பே முக்கியம், இனி பாதுகாப்பான இடங்களையே கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கரூர்ல நீங்க ஸ்டே பண்ண வேண்டாம், கரூருக்கு நீங்க போக வேண்டாம், அட்லீஸ்ட் நீங்க பக்கத்து பிளேஸ் திருச்சியில ஸ்டே பண்ணியாவது நீங்க அடுத்த நாள் 41 பேர் உயிருக்கு ஊசலா 38 பேர் இருக்கும் போது இறந்து போயிடுறான், 3-4 பேர் உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. அந்த நேரத்துல நீங்க விறுவிறுன்னு ஏர்போர்ட்ல போய் தனி விமானத்தை பிடிச்சி நீங்க மெட்ராஸ்க்கு உங்க வீட்டுக்கு போறீங்கன்னா இது யார் ஏத்துப்பாங்க சொல்லுங்க? அப்போ உங்க தலைவனை ஏத்துக்க முடியாது, உங்களை ஒரு லீடரை ஏத்துக்க முடியாது, லீடர்ஷிப் பர்சனாலிட்டி கிடையாது. இந்த போஸ்டிங் யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீ கரூருக்கு போக வேண்டாம், திருச்சியில இருந்து கூட நீங்க பிரஸ் மீட் கொடுத்துருக்கலாம். நீங்க இப்ப அறிவழகன் பிரதர் அட்வொகேட் சொன்ன அலிகேஷன்ஸ் எல்லாம் நீங்க ஓப்பனாவே சொல்லிருக்கலாம் எவிடன்ஸோட. அப்ப அவருக்கு அவர் மேல ஒரு சிம்பதி டேர்ன் ஆயிருக்கும். இப்ப எல்லாத்தையும் அவர் இழந்துட்டார். இதை வேணா அவங்க டிவிக்கு தொண்டர்கள் ரசிப்பார்களை ஒழிய பாதிக்கப்பட்டவர்களோ பலியானவர்கள் குடும்பத்தினரோ சத்தியமா அதை ரசிக்க மாட்டாங்க, மக்களை ரசிக்க மாட்டாங்க. கண்டிப்பா அவர்தான் முழு பொறுப்பு. ஓகேங்க சார். இந்த வழக்கு தமிழக காவல்துறை ஓகேங்க சார். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார்.